இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இந்த சீரியலுடைய விடிவு காலம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோதை அர்ஜுனை காப்பாற்றுறதை நிறுத்தும் பொழுது தான் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து சந்திரகலா இருந்த வரைக்கும் கதை வந்து படு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போச்சு. அதுவும் ஒரு டைம்லாம் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போச்சு. அதுக்கு பிறகு அர்ஜுன் வந்த அப்புறம் ஒரு பெரிய ஃபால். ஏன்னா வந்து திருப்பி ஒரே சோக கதை மாதிரி ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் தமிழை ஏதாச்சும் போய் தூக்கிட்டு போய் அடிக்க, சரஸ்வதி அடிக்க, இவங்க ஃபேக்ட்ரியை பற்ற வைக்க, அப்புறம் வந்து இவங்களுடைய ஆர்டரை கெடுத்து விட, இவங்க ரெண்டு பேரும் பரிதாபமாக புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கா அப்படின்னு தான் போச்சு. அதுக்கு பிறகு அர்ஜுன் மாட்டினார். அர்ஜுன் மாட்டுற வீக்கெல்லாம் வந்து பயங்கரமான டிஆர்பி. அர்ஜுன் மாட்டிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு வந்து பார்த்தா அர்ஜுன் இவங்களுக்கு ஒரு ஆப் அடிச்சு இவங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். எல்லா உண்மைகளும் எனக்கு ராகினிக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ராகினியும் கூட சேர்ந்து வந்து எப்படி நான் வந்து டாக்டருக்கு படித்தேன் அப்படின்னா வந்து காப்பி அடிச்சு தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் பைத்தியமாக அந்த பொண்ணு வேற கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இவங்களை குடும்பத்தோட வெளில அனுப்பிவிட்டாங்க. வெளில அனுப்பிவிட்ட உடனே வந்து தமிழ் போய் சட்டக்காலரை பிடிச்சி பூந்தொட்டி எடுத்து தலையெல்லாம் போட வந்தார். வாவ், தமிழ் த ஹீரோ, தமிழ் த மாஸ் ஹீரோ, கமர்ஷியல் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா அடுத்த நாள்லேருந்து அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஆட்கள் வந்து நாங்கள் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துக்கிறோம் அப்படின்னா வேணானே, அவங்க கம்பெனிலே வேலை செய்யுங்க, அவங்களும் பாவம் இல்லை அப்படின்னாங்க. எதையாச்சும் கெடுத்து விடலாம் அந்த கம்பெனியில் அப்படின்னா ஐயோ அங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாவம், அப்புறம் என்ன தான் பழி வாங்குறதுனா என்ன பண்ணலாம்னு நினச்சேன். ஏதாவது பழி வாங்குறதுக்கு ஸ்டெப் எடுத்தியாப்பா, ஒரு அடியாக எடுத்து வச்சியாப்பானா எதுவுமே பண்ணல. நான் ஹீரோ இல்லைங்க, அர்ஜுன் தான் ஹீரோ, நான் டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் சுற்றிட்டு இருந்தார். இப்போ வரைக்கும் அப்படி தான் சுற்றிட்டு இருந்தார் இந்த ப்ரோமோ வரைக்கும். இப்போ இந்த ப்ரோமோவில் தான் எப்படியோ வந்து வாயில் கர்ச்சீஃபை கட்டி அப்படியே தூக்கி கால் டிக்கிக்குள்ளே போட்டு கரகரன்னு தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு பழைய ஃபேக்ட்ரியில் வச்சு பழைய காலத்து படம் மாதிரி வந்து டமால் டுமின்னு அடித்து தள்ளி கட்டையை வச்சு அடித்து உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண அப்படிங்கிறத சொல்லு. நீ தான் வந்து மேகனாவை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புன, இதுக்கு யார் யார் தொடர்பு இருக்குங்கிறலாம் நீ சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுறேன், இல்லை அப்படின்னா நீ இங்கேருந்தே சாக தான் போகிற அப்படிங்கிற மாதிரி தமிழ் கோபமாக பேச, நம்ம தமிழாப்பா இது இப்படிலாம் பேச மாட்டேறேம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி தானே பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு வேறு தோண்டிகிட்டு இருந்துச்சு நமக்கு. இதில் இப்பயும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கடைசியாக வந்து ஒரு உண்மையே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ ஆதாரமாகவே எடுத்துக்கிறாங்க. கைப்பட எழுதி கையெழுத்து போட வச்சு வீடியோ ஆதாரமே எடுத்து கொண்டு போய் கொடுத்தாலும் கூட 2 வில்லன்கள் இருக்காங்க. ஒன்று, அர்ஜுனே திருப்பி பல்ட்டி அடிச்சிருவார், என்ன ஃபோர்ஸ் பண்ணி என்னை கடத்தி கொண்டு போய் அடிச்சு பண்ணாருன்னு சொல்லிட்டு சரஸ்வதி உள்ளே இருக்காங்கன்னா இன்னொரு ஜெயிலில் தூக்கி தமிழை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தமிழையும் அரெஸ்ட் பண்ணி போடு, ஏன்பா அப்படி அவசரப்பட்ட, எதுக்குப்பா அந்த வேலையை செஞ்ச அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அர்ஜுனே உள்ளே போனால் கூட அர்ஜுன ராகினி பாவல்லப்பா அப்படின்ட்டு இப்போ சரஸ்வதியோட ஹியரிங் கூட வராத கோதை இப்போ உலகத்திலே இருக்க பெரிய லாயர்ஸ் எல்லாத்தையும் கூட்டது மினிஸ்டர் கையெல்லாம் பிடிச்சி ஏதாவது திருப்பி அர்ஜுனை வெளில கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கொலகாரனாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை கெடுத்தவனா இருந்தாலும் சரி, சொத்தை அபகரிச்சவனா இருந்தாலும் சரி, ராகினி பாவன்லப்பா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை வச்சு என்ன இருந்தாலும் ஒரு அம்மாவோட மனசுங்க. எங்கள் தமிழை போட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க. எங்கே வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவர் கூனி குறுகி நிற்க வச்சாங்க. அப்போல்லாம் வந்து நீதி நேர்மடா, அதான்டா கோதைடா அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகினி பாவம், ஒரு பெத்த மனசு, அந்த வயிறுக்கு தான் அந்த வலி தெரியும் அப்படின்னு இதே வசனத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி அர்ஜுனை காப்பாற்றி கூட்டம் தான் அதுவும் போச்சு. அப்போ இது எதுலையுமே இல்லாமல் அர்ஜுன் சிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்க ஒரே வழி மேகனா திருப்பி வந்தால் தான் உண்டு. மேகனா திருப்பி வருவாங்களா? மேகனாங்கிற கேரக்டர் ஏன் அந்த கேள்வி திருப்பி வருதுன்னா, ஒரு கேரக்டரை இப்போ கொண்டாச்சு அப்படின்னா வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, அவங்க இறந்துட்டாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்கா அப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லுவாங்கல்ல. எதையுமே இல்லாமல் அந்த கதையை அப்படியே விட்டாங்க. அப்போ ஒரு வேளை வந்து அவங்க கோமாவில் இருக்காங்க, இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதை வந்து நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருந்தோம். நாங்கள் அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து அந்த கேஸை வந்து எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுங்கிறத ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசி இவங்க கடைசி நிமிஷத்தை வந்து உண்மையை சொன்னால் தான் உண்டு. நான் கோமாவிலேருந்து எந்திச்சு வந்துட்டேன், இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி நான் தான் ஹீரோயின் அப்படின்ட்டு அர்ஜுன்கிட்ட இருக்க ஹீரோ பதவியை மேகனா பறிச்சிட்டேன். ஏன்னா தமிழுக்கும் சரஸ்வதிக்கு அந்த ஹீரோயின் பதவியெல்லாம் வேணாம், அவங்க 2 பேரும் வந்து பரிதாபமாக எப்படியே வாய் பார்த்துட்டே வானத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மேகனா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த தடவையோட வந்து தமிழ் அர்ஜுனோட உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அர்ஜுனை தூக்கி போட்டு ராகினியும் அர்ஜுனை விட்டுட்டு வந்துட்டு அதோட இந்த சீரியலை சுபம் போட்டு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.